சொல்லு சொல்லு என்ன பண்ண சொல்லு. என்ன தப்பு? என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு? காலேஜ் படிக்கிற பேரு எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத நினைப்புல. என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அத படின்ற, அத படி கட்டு அப்படியே. ஃப்ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? ஏன் பண்ண? நீ எவ்வளவு பெரிய எக்ஸெப்ட் தெரியுமா? irresistible, you are irresistible. சென்னையில் நிட்ரா ஆர்கானிக்ஸ் என்ற பெயரில் இயற்கை அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து வரும் நிறுவனத்தை நடத்தி வருபவர் விஷ்ணு. இவர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சராகவும் விஷ்ணு பொலிட்டிக்கல் லென்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனலும் நடத்தி வருகிறார். தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளரான விஷ்ணு தன்னை ஒரு வர்ச்சுவல் வாரிகராக அறிவித்துக் கொண்டு வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். இந்த நிலையில் விஷ்ணுவை ஒரு வீட்டுக்கு பார்ட்டி பண்ணலாம் என்று அழைத்து முட்டி போட வைத்து சிலர் தாக்கியதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானது. அந்த வீடியோவில் விஷ்ணுவின் நண்பர்களில் ஒருவரின் தங்கைக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் அதற்காக அந்த பெண்ணின் சகோதரர்கள் தாக்கியதாகவும் கூறப்பட்டது. நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. என் தங்கச்சியை வந்து தூண்டி இருக்க, அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா? இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக விஷ்ணு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் 23ஆம் தேதி புகார் ஒன்றை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஷ்ணு தனது மலேசியன் நண்பரின் அழைப்பின் பேரில் பார்ட்டிக்கு சென்றதாகவும் அங்கு வைத்து தனது செல்போனை பறித்து திட்டமிட்டு தன்னை டிராப் செய்து அங்கிருந்த கும்பல் ஒன்று தன்னை அடித்து உதைத்து பிளாக்மெயில் செய்ததாக கூறினார். இவங்களை வந்து நரேஷ் அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூலிமா தெரியும், மலேசியன் ஃப்ரெண்ட் அவர் மூலிமா தெரியும். ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப் பண்ணி என்னை வர வச்சு செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி, நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின மெசேஜ், நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலஸ்ட் பண்ணவோ அப்யூஸ் பண்ணவோ கிடையாது. அது எந்த எவிடன்ஸ்லையுமே அவங்க வெளியிட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். தன்னை அந்த வீட்டில் அடித்து உட்கார வைத்து முட்டி போட்டு கும்பிட வைத்து அடித்து உதைத்ததாகவும் தான் அழுது புலம்பியும் அவர்கள் அடிப்பதை நிறுத்தவில்லை என்றும் அதனால் உயிர் பயத்தால் அவர்கள் சொல்லச் சொன்னதையெல்லாம் வீடியோவில் சொன்னதாக விஷ்ணு கூறினார். அந்த பெண்ணுக்கு நண்பனாக மட்டுமே குறுஞ்செய்திகள் அனுப்பினேன். அவர்கள் வாங்கி வைத்திருந்த ஆணுரையை எனது பையில் வைத்து தவறாக சித்தரித்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டார். அது எல்லாமே அவங்க பண்ணதுதான். அதை வந்து அவங்க வந்து வச்சு இதை வந்து நான் இப்போ ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் காமன் நான் ஒன்று இருக்காங்க போவேனா, நான் சீரியஸாக அந்த பொண்ணை நான் ஃபோர்ஸ் பண்ணியோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணை, அது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான், அது ஒரு பெரிய பொண்ணு தான், அடல்ட்டு தான், ஆனாலும் நான் அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் அவங்க வீட்டுக்கே அவங்க அண்ணனோட வீட்டுக்கே நான் போவேனா? தன்னை விடுவிக்க 1 கோடி ரூபாய் கொடுத்து விடு என்று ரகுநாத் என்பவர் மிரட்டியதாகவும் தன்னை சித்திரவதைக்குள்ளாக்கிய சந்தோஷ், தினேஷ், ரகுநாத், மரியன், காயத்ரி மற்றும் பெயர் தெரியாத முகம் தெரிந்த 2 நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். முதல்ல அங்கேயே வந்து ரவுடிங்களை வர வச்சு 1 கோடி ரூபா நீ கொடுக்கணும், 1 கோடி ரூபா கொடுக்கணும், நீ தான் வந்து அதை பண்ணுற இதை பண்ணுற, உங்ககிட்ட காசு இருக்குது, 1 கோடி ரூபா நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்புகிறாங்க. என்கிட்ட காசு கிடையாது, நான் வந்து கடன் வாங்கி கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உயிர் பயத்தில், அவ்வளோ பெரிய உயிர் பயத்தில், ஏன்னா அங்கே வந்து எனக்கு உயிரை தவிர வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரியல. அவங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன். நான் கெஞ்சினேன், அவ்வளோ கெஞ்சினேன், உயிர் பயத்துக்காக நான் அவ்வளோ கெஞ்சினேன். அந்த வீடியோவை பார்த்து தன்னுடைய ஃபாலோவர்ஸ் அனைவரும் அன்ஃபாலோ செய்து தன்னுடைய ஜிமெயில் அக்கவுண்டின் கடவுச்சொல்லை மாற்றி
தனது சமூக வலைதள அங்கீகாரத்தை மாற்றுவது போல செய்துவிட்டார்கள் என்றும் புகாரில் தெரிவித்திருக்கிறார் விஷ்ணு. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.